நேரடியாக வசனத்துக்கு போவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு அப்பா சிலுவையில் அறியப்பட்ட நாள் என்று எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் அழைப்பு கொடுக்கிறாங்க, இன்வைட் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு வாங்க, கல்யாணத்துக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் சீமந்தத்துக்கு வாங்கன்னு சொல்றாங்க, குழந்தைக்கு பர்த்டேக்கு வாங்கன்னு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நிச்சயதார்த்தம் சொல்றாங்க, பார்ட்டின்னு சொல்றாங்க. இப்படி பல விதத்துல நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க இல்லையா? நோட்டீஸ் கொடுத்தாதான் நம்ம போவோம். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்கத்தா மலையிலிருந்து, சிலுவையிலிருந்து மனிதனுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் வாங்க என்று. ஹல்லேலூயா. இதுக்கு சப்ஜெக்ட் சிலுவையிலிருந்து மனிதனுக்கு வரும் அழைப்பு. எல்லாருக்கும் நம்ம அங்கே எங்க வரோம்? நமக்கு எங்க வருது? சிலுவையில இருந்து அழைப்பு கொடுக்கிறது. நாம் அவர்களை இழுத்து கொண்டேன். நான் ஏசப்பா சொல்ற, நான் அவர்களை சிலுவையின் மூலமா என் ரத்தத்தை சிந்தி நான் அவர்களை இழுத்து கொண்டேன். உங்களையும் என்னையும் உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களையும் ஏசப்பா இழுத்து கொண்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி நம்ம ஏசப்பா கிட்ட வந்தோம்? நம்மளா வந்தோமா? நம்ம யாராவது மாமாவோ மாமியோ அத்தையோ அக்காவோ அண்ணனோ யாராவது சொல்லி நம்ம வந்தோமா? இல்ல பேர் ஏதாவது கிடைக்கும்னு வந்தோமா? நம்ம இங்க எப்படி வந்தோம்ன்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். அவங்க சொன்னாங்க, அதனால அவங்க சொன்னாலும் சரி, இவங்க சொன்னாலும் சரி, நானே சொன்னாலும் சரி, அப்படியெல்லாம் சீக்கிரம் வர முடியாது. ஆண்டவர் உங்களை யார் மூலமாக அவர் அழைக்கிறார். நீங்க சபையில உட்கார்ந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் அழைக்கிற காலிங் வாங்க. சிலர் ஓனர் பார்த்தாங்க, அவங்களே வந்து வாங்கன்னு சொல்லுவாங்க. சிலர் அந்த காலத்துல போன் இல்லாதவங்க ஓனர் என்ன பண்ணுவாங்க, வேலை செய்யறதில்ல, போயிட்டு அவங்களுக்கு லலிதா சிஸ்டர் கூட்டாங்க, எப்படி பிரதர் போய் கூட்டாங்க அனுப்புவாங்க. இப்ப யார் மூலமா நமக்கு அழைப்பு வருதா? இப்ப போன் வருது, போன் வருவாங்க. அப்ப யார் மூலமா எப்படியாவது இயேசு கிறிஸ்து நம்மளை அழைக்கிறார். எங்கிருந்து அழைக்கிறார்? சிலுவையிலிருந்து அழைக்கிறார். அப்ப நம்ம எப்படி வந்தோம்? பார்க்கலாமா? கடந்து வரோம். 1 தீமோத்தேயு சிஸ்டர் படியில 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்று நாம் படிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6 நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அவர் என்ன செய்கிறார்னால் அவர் நம்மை அழைக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2. இப்ப நித்திய மகிழ்ச்சி, நித்திய அழைப்பு, ஒரு மகிழ்ச்சி, நித்திய அழைப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதாவது ஒரு நாள், ஏதோ ஒரு வாரம் வந்தோம் போனோம், ஏதோ ஒரு மாசம் வந்தோம் போனோம், ஒரு 5 வருஷம் சபைக்கு வந்தோம் போனோம், ஒரு 10 வருஷம் வந்துட்டோம் திருப்தி ஆயிடுச்சு போனோம், அப்படி இல்லை. நித்திய மகிழ்ச்சி, நித்திய அழைப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இதை நம்ம கரெக்டா புரிந்து கொள்ள வேண்டும். சாப்பிடுற வரைக்கும்
சாகிற வரைக்கும் இந்த அழைப்பை, யார் கொடுத்த அழைப்பை? இயேசப்பா கொடுத்த அழைப்பை சாகிற வரைக்கும் இதை எப்பொழுதும் நமக்கு மகிழ்ச்சியாக, இந்த மகிழ்ச்சியாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, சகோதரர்களே உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்வதற்கும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்கிறது. 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆகையால் சகோதரரே, சகோதரிகளே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா. நீங்க எதுக்கு சபைக்கு வந்தீங்க? அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சபைக்கு வந்து என்ன செய்யணும்? உங்கள் ஆண்டவர் எதுக்கு தெரிந்து கொண்டாரு? ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணுமா, ஏதாவது ஒரு செய்யணுமா, அது தெரிந்து கொள்கிறார். 2 விஷயம் இருக்கு. சபையில எல்லாரும் வராங்க, 1. 2வது விஷயம், ஒரு கூட்டத்தார் சபையில ஊழியம் செய்யணும். எல்லாமே செய்ய முடியுது. எல்லா ஊழியம் எல்லாம் செய்ய முடியாது இல்ல. எல்லாரும் வரணும். ஒரு கூட்டத்தார் வருவாங்க, ஒரு கூட்டத்தார் ஊழியம் செய்வாங்க. 1000 பேர் வருவாங்க, 10 பேர் ஊழியம் செய்வாங்க. இதுல விலகிக் கொள்ள வேண்டும். சகோதரரே, சகோதரிகளே, உங்க அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தணும். நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும், மற்றவங்க இல்ல. நம்மள கெடுத்துருவாங்க. நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவர் கொண்டு வந்தார். என்ன நீ இங்க போற, மேல ஏற முடியல, வயசானவங்க வர முடியல, அதுவான விஷயம். ஏற முடியல, கீழே வச்சா நல்லா இருக்கும், அங்க வச்சா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே. ஒரு தெரிந்து கொள்ளுதல் இல்ல. சிலர் துணி கடைக்கு போவாங்க, அதை பார்த்து இதை பார்த்து இதை பார்த்து 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 கடைசியில பார்த்து பார்த்து வாங்காமலே வந்துடுவாங்க. கார் வெளியே செலக்ட் பண்ண தெரிந்து கொள்ளுங்க. இங்கிலீஷ் வேணா செலக்ட். 5 போட்டோ காட்டுறாங்க, பையனுடைய போட்டோ, மாப்பிள்ளை போட்டோ, 5 போட்டோடைய பாட்டு. அதை பார்த்து அந்த 5 போட்டோ பார்க்கும்போது ஒரு போட்டோ ஒரு பையனோ இல்ல மாப்பிள்ளையோ ஒரு போட்டோ பார்க்கும்போது ஒரு மாதிரி திருணும் தெரியுமா? லவ் பண்றவங்களுக்கு இருக்குது, அதுக்கு வேற போட்டோ. லவ் பண்றவங்களுக்கு அதுல ஒரு கிருன்னு வரும். அவங்களுக்கு அவங்க ஆளை பார்க்கும்போது என்ன அந்த மாதிரி ஒரு இது ஒரு எஃபெக்ட். அது பேர் ஒண்ணா எஃபெக்ட் தெரிந்து கொள்ளுது. இன்னும் கரெக்டா அவங்களை காப்பாற்றணும். இந்த துணி எடுக்கலாம், இது வாங்கலாம், இது கரெக்ட், இதுதான் கரெக்ட், நமக்கு இந்த சபைதான் ஒத்து வரும், நமக்கு இதுதான், நமக்கு இந்த ஊழியக்காரர் தான், அப்படி ஒரு செலக்ட். அழைக்கப்பட்ட நிறைய பேர் வருவாங்க, நம்மளுடைய யூகம் வருவாங்க போறாங்க. ஒருத்தர் சாட்சி சொன்னாங்க, ரோட்ல பார்த்து ஐயா சொல்றேன், சொல்லுங்கம்மா என்னம்மா, நாங்க நல்லா வந்துட்டு இருந்தோம், ஒருத்தன் எங்களை சொல்லி சொல்லி காதுல ஊதி ஊதி எங்களை ரோட்ல விட்டு அவன் போயிட்டான். இப்ப நாங்க இருக்கிறோம், என்ன பண்றது இல்லை, வாங்கம்மா சபைக்கு வா, நான் உடனே சொல்ல மாட்டேன், வாங்க வர 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 அப்படின்னு வருவாங்க, எதிர்பார்க்குறாங்க வரும். அப்போ உட்காந்து ஒருத்தன் காதுல ஊதி ரோட்ல விட்டு அவன் போயிட்டான். நீ அழைக்கப்பட்டிருந்தா அப்படிதான். கல்யாணத்துல எல்லாரும் வருவாங்க, சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க, எல்லாம் வர்றாங்க, சாப்பிட்டு போறாங்க. அவன் ரோட்ல கூட அவன் சாப்பிட்டு போயிடுவான். இந்த அன்ன சத்தத்துல பாத்தீங்கன்னா எதிர்ப்பு சதை கடை இருக்கு, கூட்டம் வந்துன்னா எதிர்ப்பு சதையை குடிச்சிட்டு உள்ள வந்துருவான், உள்ள வந்து சாப்பிடுவான். அவங்க எல்லாம் அழைக்கப்பட வா வா வான்னு கூடுவான். அவனுக்கு என்ன தெரியும், கூப்பிடலாம், வா 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 வா, மாப்பிள்ளை வீட்டுக்கு வரணும், பொண்ணு வீட்டுக்கு வரணும் தெரியாது. ஆனா தெரிந்து கொள்ளுதல் செலக்ட். மாப்பிள்ளை வீட்டுக்கு வரணும் அங்க நில்லுங்க, பொண்ணு வீட்டுக்கு வரணும் அங்க நில்லுங்க, பொண்ணுடைய மாமா மச்சான இங்க நில்லுங்க சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க இல்லையா? அப்போ செலக்ட், தெரிந்து கொள்ளுதல். அப்போ நம்ம தான் சத்தியத்தை தெரிந்து கொள்ளணும், சபையை தெரிந்து கொள்ள. சபையெல்லாம் சபை தான், ஆனா இந்த சபையில கொடுக்கிற சத்தியம், இந்த சபையினுடைய ஒழுங்கு, இது 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 எப்படி இருக்கு, இது நம்ம தான் தெரிந்து கொள்ளணும். நீங்க தான் தெரிந்து கொள்ளணும், நீங்க தான் வந்து தெரிந்து கொள்ளணும். எது இல்லைன்னா அழைக்கப்பட்டவங்க எல்லாம் வருவாங்க, ஆனா வந்து பாதியில நின்ற வண்டி நின்றோம். ஏன்னா நிறைய பேர் அழைக்கப்பட்ட
போயிடும். தெரிந்து கொள்ளுதல்ல உறுதிப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த ஜிப்பா நான் போட்டிருக்கிறேன். ஜிப்பா நானா போடல. நான் விசுவாசியா இருக்கும் போது ஜோப் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டுல. அப்பொழுது ஒரு தரிசனம் பார்க்கிறேன். ஜெபிக்கும் போது, ஜெபிச்சுட்டு இருக்கும் போது ஒரு தரிசனம் பார்க்கிறேன். தேவ தூதன் ஒரு ட்ரே, இது போல ஒரு ட்ரேல நல்ல ஸ்டீல் போல நல்ல பல பல பலன்னு இருக்கு. இந்த ஜிப்பாவை அயன் பண்ணி நல்லா மடிச்சு ஸ்திரீ போட்டு அந்த ஒரு தேவத்தூதன் என்கிட்ட வந்து இந்த ஜிப்பாவை கொடுத்தாங்க. அது இந்த ஜிப்பா நான் போட்டதில்லை. அதுக்கு முன்னாடி நல்ல பேண்ட் ஷர்ட் கூட போட்டதில்லை. கருப்பு தான், அது அழுகு போயிடுதில்ல, ஏதாவது ஒன்று போட்டு. ஆனால் முதல் இந்த ஜிப்பாவை அவங்க பாஸ்டரை பார்த்து, அவங்கள பார்த்து, இவங்களை பார்த்து, அவங்க பார்த்து நான் போடுறேன். நான் பார்த்துருக்கேன், ஊழியக்காரருக்கு போடுறது நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். ஆசைப்பட்டு நான் இதை போடல. நான் இந்த விருப்பப்பட்டும் போடல, ஆசைப்பட்டும் போடல, வாங்கியும் போடல, கேட்டும் போடல. தேவ தூதன் இந்த ஜிப்பாவை எனக்கு கொடுத்தான். நான் அதை வாங்கி கொண்டேன், தெரிந்து கொண்டேன். கர்த்தர் இந்த ஜிப்பாவை போட்டுதான் இது போல ஆராதனை நடத்த வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அது பாதி டைம் இல்லை, வேலைக்கு போயிட்டு இல்லை, முழு நேரமும். அப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இந்த ஜிப்பாவை கொடுக்கும் போது நானும் பாரிஸ்ல வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா ஊழியத்துக்கு இந்த ஜிப்பா போட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் நாள் அன்னில இருந்து வேலையை விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியம் செய்ய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நான் போய் வேலைக்கு போனதே இல்லை. ஒரு 100 ரூபாய் கூட நான் வேலை செய்து சம்பாதிச்சே இல்லை. வீட்டு புரோக்கர் கூட பாஸ்டர் வாங்க விசுவாசிக்கு அங்க வச்சு அங்க நின்று வச்சு அவங்க கிட்ட வாங்குறது கொடுக்குறது அந்த மாதிரியும் இல்லை. முன்னாடி சீட்டு போடுறது அது பண்றது இதை பண்றது இந்த மாதிரியும் நான் வந்து எந்த ஒரு இதுவும் நான் வருமானமும் ஒரு 100 ரூபாய் கூட நான் வந்து இதுவரைக்கும் சம்பாதிக்கவே இல்லை. ஆனால் இந்த ஜிப்பா போட்டதுனால கர்த்தர் பரிபூர்ணமாக நடத்துகிறார், என் தேவைகளை சந்திக்கிறார், பரிபூர்ணமாக கொடுக்கிறார். ஏன் நான் இதை தெரிந்து கொண்டேன். ஓகேங்களா? தெரிந்து கொள்ளுதலை நீங்க கவனமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை மேல கொண்டு வந்துட்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவங்க மூலமா இவங்க மூலமா இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் மூலமா தான் அழைக்கப்பட்டீங்க. படிங்க ரோமர் 1:6. அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் யார அழைத்தார்? யார? கவுண்டர் ஜாதியா, நாடர் ஜாதியா, செட்டியார் ஜாதியா? யார் அழைச்சாரு? சகல ஜாதிகளையும். அப்போ நாடார் ஜாதி, கவுண்டர் ஜாதி, செட்டியார் ஜாதி, முதலியார் ஜாதி, எல்லா ஜாதிக்காரங்களையும், எல்லா ஊருக்காரங்களையும், எல்லா பாஷக்காரங்களையும் எப்படி கொண்டு வராரு? இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மளை வந்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம கூட இருக்கிறோம்ல, நம்ம கூட இங்க கலந்து இருக்கிறோம். நம்ம எல்லாம் மிக்சிங் தான். என்னென்ன யார் என்ன ஜாதின்னு தெரியல, எனக்கு தெரியல. நான் யாரையும் வந்து நீ என்ன ஜாதி நான் கேட்டதான் கிடையாது. ஆனா இந்த பாஷையை நம்ம மாறி இருக்கோம். அவங்க தெலுங்கு, அவங்க இருக்கிறாங்க. நம்ம தமிழ், தமிழ், நீங்க தெலுங்கு, நான் எல்லாமே தான். எல்லா ஊர்ல இருந்தாலும் எல்லாமே தான். நீங்க தமிழ், அவங்க தெலுங்கு. ஏன்னா நம்ம நெல்சியா சிஸ்டர் மலையாளி,
உங்க அப்பா அம்மா மலையாளி, நம்ம சிஸ்டர் முஸ்லீம், ஏன்னா உங்க அப்பா முஸ்லீம். அப்ப பாருங்க பாஷை எல்லாம் கலந்து இருக்கா? ஏன்னா மலையாளம் கலந்து இருக்கு, தெலுங்கு கலந்து இருக்கு, தமிழ் கலந்து இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் கலந்து இருக்காங்களா? ஹிந்தி கலந்து இருக்கு, எல்லாம் கலந்து இருக்கா? அப்போ இதே தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜாதிக்காரர்களுக்கு தான் சபை. சில இடத்துல பாத்தீங்கன்னா தெலுங்கு சபை இருக்கும், அது இருக்கு, தப்பு இல்லை. ஆனா அவங்களுக்கு இது தெரியல, இந்த வசனம். தெலுங்கு சபை, இது தமிழ் சபை, இது மலையாளம் சபை, இது இந்திக்கார சபை, இது இவங்க சபை, இது இவங்க இந்த ஜாதிக்கார சபை, இந்த ஜாதிகளுக்கு, இது ஏழை ஜாதிகளுக்கு, இது பணக்கார ஜாதிகளுக்கு. அப்படி ஒண்ணும் இந்த வசனம் இல்லை. என்ன சொல்லிருக்கா? சகல ஜாதிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அழைப்பு கொடுக்கிறார். கையில தட்டுவோமாக. ஏசப்பா நம்மளை பாருங்க, எல்லா ஜாதியோட ஒன்னா நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்மளை ஏன் கொண்டு வந்தார் தெரியுமா? ஏன் நம்மளை கொண்டு வந்தாராம்? பல ஜாதியில இருந்து நம்மளை ஏன் கொண்டு வந்தார்? பரிசுத்தமா ஜீவிக்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல 1 தெசலோனிக்கேயர் 4:7 பாருங்க. தேவன் அசுத்தத்திற்கல்ல, நம்மை பரிசுத்தத்திற்கே அழைத்தார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பாருங்க, தேவன் ஏதோ வாங்க, ஏதோ சபைக்கு அப்படின்னு அழைக்கல. தேவன் எதற்காக அழைத்தால்? அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்தத்துக்காகவே தேவன் அழைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பரிசுத்தமாய் நம்ம வாழணும். அதுக்காக தான் ஆண்டவர் ஒரு காரியம் கொடுக்கிறார். மனிதன் பரிசுத்தமாய் வாழும்படியாகத்தான் மனிதனை உண்டாக்கினார். ஆனால் அவனோ கீழ்ப்படியாமல் அவனோ பாவம் செய்து விட்டான். இப்போ ஆதாம்ல இருந்து ஜென்ம பாவம் வந்துட்டே இருக்கு. இப்போ கர்ம பாவம்ன்றது கிரியைகளிலே செய்யுது. ஜென்ம பாவம் அப்பா அம்மா மூலமாய் வருகிறது, ரத்தத்திலே கலந்து வருது. இப்போ இந்த பாவத்துல இருந்து எப்படி விடுதலையாக்குறது? ஜென்ம பாவம் எங்க அப்பா மூலமா எனக்கு வந்துச்சு, அவங்க அப்பா மூலமா, அவங்க அப்பா மூலமா, புரியுதுங்களா? தலைமுறை தலைமுறையா அப்படியே ஜென்ம பாவம் வந்துச்சு. ஓகேங்களா? கர்ம பாவம் கையில அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, வெத்தலமா போடுறது, ஆன்ஸ் போடுறது, சண்டை போடுறது, கத்தி எடுக்கிறது, துப்பாக்கி எடுக்கிறது, இதெல்லாம் கர்ம பாவம். இதெல்லாம் விபச்சாரம் பண்றது, வேசிதனம் பண்றது, இதெல்லாம் நம்ம கிரியைகள் இருக்கிறது கர்மம். கர்மம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது கர்ம பாவம். அதை விளக்கம் நான் நிறைய. ஓகேங்களா? அப்போ இந்த ஜென்ம பாவத்தையும் இந்த கர்ம பாவத்தையும் சுத்திகரித்து அசுத்தத்தை எடுத்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்ன செய்வது? வழியே இல்ல. சரி, உங்களை எல்லாரும் மாத்திடலாம் சொல்லி நோவாவை அனுப்புனாரு. எல்லாரும் மனம் திரும்புங்க, எல்லாரும் நோவா வாங்கின. நோவா பேச்சு அவனும் கேட்கல. நோவா பேச்சு ஜலம் வரப்போது, மழை வரப்போது சொன்னா அவன் யாரும் கேட்கல. நோவா பேச்சு கேட்கல, ஜனங்க அழிந்து போனாங்க. சரி, ஆபிரகாமை கொண்டு வந்தாரு, ஈசாக்கை கொண்டு வந்தாரு, யாக்கோபை கொண்டு வந்தாரு, யோசேப்பு ஒரு புருஷனை கொண்டு வந்தாரு, கஷ்டத்தை கொடுத்தாரு, பஞ்சத்தை கொடுத்தாரு. அப்படியாவது ஜனங்க மனம் திரும்புவாங்க, திருந்தவே. சரி, அப்புறம் ஒரு சூப்பர் ஹீரோவை கொண்டு வந்தாரு, மோசே. கடந்த நாட்கள் நம்ம ஒரு மாஸ்டர் பேசுறது மோசே. கோல் எல்லாம் கொண்டு வந்தாரு, வேடிக்கைலாம் காட்டினாரு, என்னன்னோ பண்ணாரு. ஜனங்க தெரிஞ்ச மாதிரி இல்ல. மோசே கூட கேள்வி போட்டு கடைசியில் அவரே டென்ஷன் ஆயிட்டாரு. அவ்வளவு பெரிய ஒரு ஹீரோ கடுத்து அற்புதம் எல்லாம் செய்து எல்லாம் பண்ணி ஜனங்க பண்றது கேட்டு பார்த்து அவரே டென்ஷன் ஆகி போட்டு ஒடிச்சிட்டாரு எல்லாத்தையும் இல்லையா? அப்ப இந்த ஜனங்களை யார் அசுத்தத்திலிருந்து கொண்டு வருது? பாவத்திலிருந்து யார் பரிசுத்தமாக்குவர்? கேட்கிறான். எல்லாம் வேதத்திலிருந்து தேடுறாங்க. கிரேக் வேதம், அந்த வேதம், சமஸ்கிருதம், அது இது எல்லாம் தேடுறாங்க. அப்ப அதுல இந்த அசுத்தத்திலிருந்து விடுதலையாக்க
பலி செலுத்துகிறான், மாடை வெட்டுகிறான், ஆடை வெட்டுகிறான், மனுஷனை கூட வெட்டுறான். பரிசுத்தமா ஜீவிக்க முடியல. என்னென்னோ பண்ணி பார்க்கிறான், முடியல. உடவால் போடுறான், தியானம் நிற்கிறான், தவம் எழுதுறான், என்னென்னோ பண்றான், இல்ல. கண்ணுல ஜெயம் இல்ல, சிந்தில ஜெயம் இல்ல, சரீரத்துல ஜெயம் இல்ல. அசுத்தமா ஜீவிக்கிறான், வெளியே நல்லா இருக்கிறான், உள்ளுக்குள்ள போராடுது. ஐயோ, வெளியே சொல்ல முடியல, பரிசுத்தமா வாழ முடியலையே, பரிசுத்தமா ஜீவிக்க முடியலையே. எனக்கு பரிசுத்தமா வாழணும், ஜீவிக்கலாம் ஆசை, ஆனா முடியல. என்னமோ பண்ணிட்டாங்கிறான், முடியலாம். போராட்டம், பயங்கர போராட்டம், முடியாது. வேதத்துல திரும்பி எல்லா வேதங்களையும் கொண்டு வாங்கடா, எல்லா உலகத்துல இருக்கிற அத்தனை வேதங்களையும் பார்க்கிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா இருக்கு. நான் ஒரு வேதத்தை மாத்திரம் சொல்றேன். ரிக் வேதம். ரிக் வேதத்துல அதிகாரங்கள் இருக்கிறது. அதுல ஒரு போர்ஷன் இருக்குது. இரண்டாவதுல அங்க சொல்லப்பட்டிருக்கு, தன் தயா வித்யா வே, தன் தயா வித்யா வே என்ற ஒரு வேதத்துல இருக்கிறது. அதோட அர்த்தம், இறைவன் இந்த பூமியில பலியாகாவிட்டால் மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு இல்ல, பாவத்திலிருந்து விடுதலை இல்ல. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரே வழி இறைவனே பலியாகணும். அல்லேலூயா. இந்த வேதத்துல, ரிக் வேதத்துல எல்லாத்திலையும் இருக்கு, சமஸ்கிருதத்திலையும் இருக்கு, இந்து வேதம், ரிக் வேதம், எல்லா வேதத்திலையும் இருக்குங்க. இது இருக்கு, எடுத்து சொல்றது இல்ல. அப்போ அதுல பார்த்து இறைவன் பலியாகணும். நீ பலியாக இல்ல, நான் பலியாக. ஆடு மாடு குதிரை ஒட்டகை என்ன பலி செலுத்தினாலும் முடியாது. எல்லா சுத்தத்தில் இருந்தும் எல்லா பாவத்தில் இருந்தும் ஒரு விடுதலையாகி பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்றால், பாவமே செய்யாத, பாவமே பார்க்காத, பாவத்தை அறியாத ஒரு பரிசுத்தர் பரலோகத்தில் இந்த பூமியில இறங்கி அவர் பலியாகணும். ஒரு பலியாகணும். அதுதான் ஜனங்களுக்கு விடுதலை, ரட்சிப்பு. சரி, என்ன பண்றது? யாரும் அனுப்பி முடியலீங்க. சரி, இறைவன் என்று சொன்னால் தேவன் பார்க்கிறார், தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். யாரும் அனுப்பி பார்த்தாரு. நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே எல்லா ஹீரோக்களையும் அனுப்பினாரு. ஒண்ணும் முடியல. ஆனால் ஆண்டவர் இப்பொழுது ஒரு ஆள் அனுப்புகிறார். யார் அனுப்புகிறார்? தன்னுடைய குமாரனை. நல்ல பரலோகத்தில் ஜாலியா இருக்கிற தன்னுடைய குமாரனை, இயேசு பெருமாளை, ஆண்டவரை இந்த பூமியிலே அனுப்புகிறார் என்று வாக்கு கொடுக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, யோவான் 3:16 அவர் வாக்கு கொடுக்கிறார் நமக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தேவன் தன்னுடைய குமாரனை, வேற யாருடைய பிள்ளையை அனுப்பல, வேற யாரையும் அனுப்பல, தன்னுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, யாராக விசுவாசிக்கிறார்களோ, எந்த ஜனங்க, எந்த நாடு, எந்த ஸ்டேட், எந்த ஊரு விசுவாசிக்கிறார்களோ அவன் கெட்டு போகாமல், எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, இயேசுவை விசுவாசித்தால் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தாங்க. தனிப்பட்ட ஒரு மனுஷனை இல்ல, தமிழ்காரர்களை மட்டும் இயேசு, தேவன் நேசித்து அனுப்பினாரா இயேசுவை? இல்ல, தமிழ்காரங்க மட்டும் இல்ல, தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, பஞ்சாபி, கன்னடா, ஒரிசா, பெங்களூரு, பஞ்சாபி எல்லா பாஷாக்காரர்களுக்கும் சேர்த்து தான் அனுப்புறாரு. அதே போல தமிழ்நாடுக்கு மட்டுமா? தமிழ்நாடு இல்ல, தமிழ்நாடு, மும்பை, மகாராஷ்டிரா, டெல்லி, பஞ்சாப், ராஜஸ்தான், எல்லா நாட்டுக்கும், பெங்களூரு, ஆந்திரா, கேரளா, எல்லா ஸ்டேட்டுக்கும், எல்லா நாட்டுக்கும். அப்புறம் இந்தியாவுக்கு மட்டுமா? இந்தியாவுக்குள்ள இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், துபாய், சவுதி, ஈரான், அமெரிக்கா, லண்டன், இஸ்ரேல், எல்லா நாட்டுக்கும், எல்லா ஸ்டேட்டுக்கும், எல்லா ஜாதிக்கும், எல்லா ஜனங்களுக்கும் தன்னுடைய குமாரனை எப்படி பாருங்க, மகத்துவமா கொடுக்கிறாரு, காணிக்கையா கொடுக்கிறாரு.
சபைக்காக தேசத்துக்காக என்ன கொடுக்கிறாரு? காணிக்கையாக கொடுக்கிறார். தன்னுடைய குமாரனை கொடுத்து அவர் இந்த உலகத்தை, இந்த பூமியை நேசித்தார். ஹல்லேலூயா. இந்த பூமியை நேசித்த, பூமி எவ்வளவு அழகா இருக்கு, ஏன்னா அவர் நேசித்தார். ஒருத்தர் இல்ல, 700 கோடி ஜனங்க இருக்காங்க, எல்லாரும் நேசிக்கிறார். ஒருத்தரை நேசித்தால், ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசித்தால் அந்த பெண்ணுக்கு அந்த ஆண் புருஷன், ஒரு பெண் ஒரு ஆணை நேசித்தால் அந்த புருஷனுக்கு அவள் மனைவி, பிள்ளைகளை நேசித்தால் அவர்கள் தகப்பன். புரியுதுங்களா? ஆனால் உலகம் முழுவதையும் நேசித்தால் அவர் தான் காட், கடவுள். கைகளை கட்டி அந்த கடவுளுக்கு கைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் சொன்னது போல இறைவன் வந்து பலி ஆகணும் இல்லையா? யாராலும் அனுப்ப முடியல. மோசே பண்ண கடைசியில மோசே டென்ஷன் ஆயிட்டாரு, கோவப்பட்டார் இல்லையா? அங்கீகரிக்கப்படலையா? மோசையா முடியல, யாரும் அனுப்புறாரு முடியல, அதை பண்றாங்க. சரி, கடைசியா ஒரு ஊழியத்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கிறார். அன்பின் குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் இறைக்கு வேதத்திலையும் மற்றெல்லாம் வேதத்திலும் இறைவன் வந்து பலியாகணும், அப்பதான் பாவத்திலிருந்து விமர்சனம் விடுதலை. ஏசப்பா ரத்தத்தினாலே கழிவு ஆண்டவரே பரிசுத்தமாக்குறேன்னு சொன்னா நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம் இல்லையா? திருவிருந்து கொடுக்கும் போது இயேசுவின் ரத்தத்தை பானங்கள் சொல்கிறோம் இல்லையா? ஏசப்பா சரீரத்தை புசிங்கன்றியா? அப்ப அது பரிசுத்தமானவர், புரியுதுங்களா? அப்ப அதனாலதான் அதை நம்ம வந்து சுத்திகரிச்சு பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஓகேங்களா? அப்ப இறைவன் வரணும். சரி, வந்துட்டாரா? அனுப்பிட்டாரு, இந்த பூமியில அனுப்பிட்டாரு. இப்போ இறைவன் வந்துட்டாரு. இப்போ மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு. ஓகே, இப்ப நம்ம அப்படியே அவருடைய ஸ்டோரி கொண்டு வர நமக்கு நேரம் இல்லை. 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் எனக்கு. இப்போ நேரம் அங்க வந்துட்டாரு. இப்போ நேரம் வந்து கல்வாரிக்கு போயிடுவோம். இப்போ ஏசப்பாவா சிலுவைக்கு நேரா போறார். ஏன்னு சொன்னால் சமஸ்கிருதம் மற்ற ரிக்வேதம் இதுல எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. நேரா சிலுவைக்கு போனோம். இப்ப வந்துட்டாரு, இரவை பூமி வந்துட்டாரு. இப்ப சிலுவைக்கு போனோம். ஓம் ஸ்ரீ விருட்ச சூலாயுத நமக. நம்ம சில பண்டிதர்கள் படிப்பாங்க நீ கோயில்கள், ஓம் ஸ்ரீ விருட்ச சூலாயுத நமக, ஓ பிரம்மபுத்திர நமக. அப்ப நம்ம ஏதோ சொல்றேன். நான் சொல்றது உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்க, சுலோவா புரியணும். ஓம் விருட்ச சூலாயுத நமக, ஓ பிரம்மபுத்திர நமக அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு புரியாது. ஓம் விருட்ச சூலாயுத நமக, ஓ பிரம்மபுத்திர நமகனா பிதாவாகிய தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அது கூட பாதுகாங்க. இது ஓ ஓ ஓம்னா என்ன? பரிசுத்தம். ஓ விருட்ச, விருட்சம்னா என்ன? நல்ல விருட்சங்க. ஆசாரியர் சொல்லுவாங்க காரணம், நல்ல விருட்சம் நல்ல மரம். அப்போ மரம், ஓ விருட்சம் மரம். சூலாயுத நமக. இந்த மரம் எப்படி இருந்துச்சான்? இந்த மாதிரி இல்ல, சூலம் போல. சூலம் பாத்தீங்களா? 3 இந்த பக்கம் சில்வ பாருங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் 3 இருக்கா? கீழே அது இருக்கு, மேல 3 இருக்கா? எப்படி இருக்கு? சூலாயுத நமக. சூலம் கொடுக்குறாங்கல்ல. அப்போ ஓ ஸ்ரீ விருட்ச சூலாயுத நமக அப்படின்னு. அப்போ இயேசு, பரிசுத்தமான இயேசு இந்த மரத்துல சூலம் போல தொங்குறாரு இல்லையா? அப்ப நீ பரிசுத்தமான இயேசு எப்படி சொல்லுங்க? அவருக்கு ஸ்திரீகளிலே பிறந்தவர் எல்லாம் பிறக்கிறாங்க இல்லையா? ஓம் ஸ்ரீ பரிசுத்த பெண்ணின் வயிற்றுல, ஓம் ஸ்ரீ விருட்ச சூலாயுத நமக. பரிசுத்தம் பெண்ணின் வயிற்றுல சிலுவை போல மரத்திலே தொங்கினவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். இப்ப நம்ம யார் ஆராதிக்கிறோம்? யாரு? செத்து போனவங்கள இல்ல, நம்மளை விட்டு ஓடி போனவங்கள இல்ல, ஏதோ ஒரு டம்மி பீஸ இல்ல. செத்தவர்களை உயிரோடு எழுப்புகிற இயேசுவை, ஊமையே சுகமாக்குற இயேசுவை, குருடனுடைய கண்ணை திறக்கிற இயேசுவை, அற்புதங்களை செய்கிற இயேசுவை, பிசாசுகளை உயர்த்துகிற, பிசாசுகளை விரட்டுகிற
தகர்த்து எறிகிற அந்த இயேசுவை தான் நாம் ஆராதிக்கிறோம். யார் ஆராதிக்கிறோம்? எப்படிப்பட்ட ஆண்டவர்? இயேசுவை. ஏனென்றால் அவர் பரிசுத்தமான ஸ்திரீ வயிற்றில் பிறந்தார். உலகத்துல எல்லாருக்கும் கல்யாணம் ஆனாதான் குழந்தை பிறக்கும். கல்யாணம் ஆகாத குழந்தை பிறகு தப்பான விதத்துல பிறக்கிறது. ஆனால் கல்யாணம் ஆகிதான் பிறக்கிறது. ஆனால் மரியாளுக்கு அப்படி இல்லையே. மரியாள் திருமணம் ஆவதற்கு முன்பாக கர்ப்பம் தரித்தார். யோசேப்புக்கு பயம் வந்து விட்டது. இப்பதான் நான் நிச்சயம் பண்ணேன், நிச்சயம் பண்ண உடனே பொண்ணு கன்சீவா இருக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? பயம். யோசேப்பு ரகசியமாய் அவளை கைட்டு விட்டுலான்னு பிளான் பண்ணான். அப்பா அவ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கன்சீவா இருக்க பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இரவுல தேவதூதன் வரார். யோசேப்பே, உன் மரியாதை நீ கட்ட போகிற பொண்ணு தப்பான விதத்தில் அவ கன்சீவ் ஆகல. அவளுக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். இயேசு ஒருவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். இரவன் ஒருவர் வரப்போகிறார். பரிசுத்த பரமேஸ்வர் தேவன் கடவுள் வரப்போகிறார். நீ அவளை விட்டுறாத. அவள் நல்ல பொண்ணு, அவளை கட்டிக்கோ. யார் சொல்றது? தேவ தூதனே சொல்றாங்க. தேவ தூதனே சொல்றாரு, உன் மனைவி நல்லது. ஓகேங்களா? சம்டைம் ஆண்டவரே சொல்றாரு உன் மனைவி நல்லவன். நம்ம நம்ப மாட்டோம். நம்ம அந்த டவுட் நம்மளை விட்டு போகாது. உன் புருஷன் நல்லவன் ஆண்டவரே சொன்னதுக்கு தேவ தூதன் சொன்னா இல்ல, அவர் கொஞ்சம் சைடா தான் பாக்குறாரு. நமக்கு அந்த இது வெளியே வர மாட்டோம். நம்ம அதிலே இருப்போம், அதிலே இருப்போம், அதிலே இருப்போம். ஆனா இங்க தேவதூதன் சொல்ல உன் மனைவி நல்லவோ, உன் புருஷன் நல்லவன். புரியுதுங்களா? நீ விட்டுறாத, நீ விட்டுறாத. அதனால ரெண்டாவது மீண்டும் அவங்க திருமணம் செய்திருந்தாங்க. அவர்கள் மூலமான இயேசு பிரமான், இயேசு கடவுள், ஆண்டவர், ரட்சகர், பாவத்திலிருந்து மீட்டெடுக்க, வியாதியிலிருந்து மீட்டெடுக்க ரட்சகர் மரியாள் மூலமாய் பிறந்தார். அவர் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் கன்சீவானார். இப்ப புரியுதுங்களா? ஏசப்பா எந்த வம்சத்துல இருந்து, எந்த வம்சம் இல்ல, அவர் வம்சமா, அவங்க அப்பா அம்மா மரியாள் வம்சமா இருந்தாலும் அவங்க ஏசப்பா பரிசுத்தமாய் கர்ப்பம் தரித்தார். இப்ப ஏசப்பா யாரு? பரிசுத்தர். அதனால தைரியமா சேலஞ்ச் விடுகிறார், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். சபை பார்த்து சொல்லுவார். ஓகேங்களா? இப்ப இயேசு பரிசுத்தர், அப்ப நாமும் பரிசுத்தர். அப்ப இயேசு எப்படி பரிசுத்தமானாரு? அதை பார்க்கும்போது இயேசு பாவம் செய்யவில்லை. இயேசு பாவம் செய்தாரா? பாவம் செய்ய. இயேசுக்குள்ள பாவம் இல்லை. அவர் பாவத்தை பார்க்காத ஒரு சுத்தனாய் இருந்தார். பாவத்தை பார்க்கிறார். எல்லாம் சொல்றாங்க விபச்சாரி, அடி கல்லுலே அடி சொல்றாங்க. அவளை பார்க்கும்போது ஏசப்பா தன் மகளை போல பார்க்கிறார். என் பொண்ணு, ஓ ஆமா போமா, இவருக்கு பயம். எல்லாம் விட்டாங்க, இவரு என்ன தண்டனை கொடுப்பாரு, போய் நீ செய்யாது, இனி பாவம் செய்யாது. ஒரு தகப்பன் தன் மகளை பார்க்கிற மாதிரி தான் பார்க்கிறார். அப்போ எல்லாரையும் அவர் பார்க்கிறது ஒரு தகப்பனை, தகப்பன் தன் பிள்ளைகளை பார்க்கிற மாதிரி பார்க்கிறார். அப்போ அவருக்குள்ள அவர் பாவத்தை பார்க்கவில்லை, அவருக்குள்ள பாவம் இல்லை, அவர் பாவத்தை செய்யவில்லை. அப்போ ஒரு பரிசுத்தராகிய ஒரு இயேசு தான் இப்போ பலி செலுத்த வேண்டாம். பலிக்கு வந்துருவோமா? சிலுவைக்கு வந்துடும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு இயேசு, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம், அப்படிப்பட்டவர் தான். இப்போ அப்படிப்பட்ட ரத்தம் தான் இந்த பூமிக்கு தேவை. ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய, எல்லாருடைய பாவத்தை மன்னிக்க, எல்லாருடைய பாவங்களை அகற்ற. அதனாலதான் நான் சொன்னையா, ஓம் ஸ்ரீ பெற்ற சூழாக நமக பரிசுத்தம் பெண்ணின் வயிற்றில பிறந்தவரையோ அந்த மரத்துல தூக்கப்பட்டவரையும் தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்ப எல்லாம் வேதத்துல இருக்குன்னா பைபிள் இருக்கா? பைபிளே இருக்கணும்ல. இருக்கு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்தின் மேல் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். கலாத்தியர் கொலோசியர் 3:13. கலாத்தியர் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். எத்தனையோ மரணம் இருக்கிறது. தூக்கு போட்டு சாப்பிடலாம், ஆக்சிடென்ட் ஆகி சாப்பிடலாம், தற்கொலை செஞ்சு சாகலாம். ஆனா சிலுவை மரணம் ஒரு சபிக்கப்பட்ட மரணம். இருக்கிறதுலே இருக்கிற மரணம்னா
ஒரே குத்து வயிற்றுல குத்துனா கூட செத்து போயிடுவான், துப்பாக்கியில சுட்டினா செத்து போயிடுவான், கழுத்தை வெட்டினா செத்து போயிடுவான். ஆனா சிலுவை மரணம் உடனே சாவு முடியாது. அணுவாய் கையில் ஆணை அடிக்கப்படும், காலில் ஆணை அடிக்கப்படும், சாட்டில் அடிக்கப்படும், அணுவாய் சித்திரவதை செய்வார்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட ஒரு சாவை மரணத்தை இயேசு நமக்காக சிலுவையிலே ருசி பார்த்தார். ஹல்லேலூயா! யார் நமக்காக உயிரை கொடுத்தார்? நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உயிர் கொடுக்குறாங்க, ஆனா பரிசுத்தமா போன உயிரா இல்ல. பாவம் செய்யவில்லை, பாவம் அறியவில்லை, பாவத்தை அறியாதவர், அப்படிப்பட்ட பரிசுத்த ரத்தம் இப்போ சிலுவைக்கு போகிறது, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் வேதத்திலே பார்க்கிறோம், பைபிளிலே பார்க்கிறோம். மரத்தில் தூக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்டவர். ஏன் அவர் சபிக்கப்பட்டவர் இல்ல, நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் எப்பொழுது சொல்றது போல நான் ஊழியக்காரர்களுக்கு சொல்லுவேன், கோயம்புத்தூர்ல கூட சொல்லியிருக்கேன். ஊழியக்காரர்களுக்கு சொல்லு, நம்ம குப்பை தொட்டி, நம்ம ஒரு பேஸ்கெட் குப்பை தொட்டி. என்ன குப்பை தொட்டினா எல்லாரும் சாப்பிட்டு மிச்சம் குப்பையை வேணாம்னு சொல்லி நம்ம மேலதான் போடுவோம். குப்பை தொட்டி நம்ம பசுத்தமான மேன்மை சைன் பண்ணோம், சிங்கர் வர்ஷிப் லீடர் அப்படி இப்படி எதுவும் கிடையாது. குப்பை தொட்டி எல்லாம் சாப்பிட்டுட்டு வேண்டாம்னு சொல்லி இருக்கிற குப்பையில போடுவாங்க. குப்பை தொட்டி நம்முடைய குப்பைகளை ஏற்றுக்கொள்ள ஒரு குப்பலாரி நைட்ல வர பார்த்துருக்கீங்களா? குப்பலாரி வரும், அந்த குப்பலாரி குப்பையெல்லாம் எடுத்துட்டு போயிடும். அந்த குப்பலாரி தான் இயேசு கிறிஸ்து. நம்ம ஏன் ஊழியம் செய்யறதுன்னா ஷைன் பண்ண பந்தாவா இருக்கிறதுக்கு இல்ல, வெள்ளட்டு சப்போர்ட் அப்படி ஜாலியா ஹாய் ஹலோ அப்படி விஐபியா ஜீவிக்கிறதுக்கு இல்ல. என்னாங்க புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆரோனும் அவனுடைய குமாரனும் சபையினுடைய அக்கிரமத்தை சுமந்தார்கள். அப்ப ஊழியக்காரர்கள் சபையினுடைய அக்கிரமத்தை சுமத்தணும். இப்ப சொல்லுங்க, நம்ம யாரு? குப்பதக்கி. ஓகேங்களா? இப்ப யாரு? குப்பதக்கி. ஏன்னா அந்த அக்கிரமத்தை சுமக்கிற குப்பதக்கி. ஆரோனும் அவன் குமாரனும் என்ன செய்தார்கள்? சபையினுடைய அக்கிரமத்தை சுமக்கணும். என்ன பண்றது? சில நேரங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதா இருக்கு ஜனங்களை. சரி மன்னிச்சு போ திருந்து, இனியாவது மனம் திரும்பி வா, சரியாவது. அப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, மன்னிக்காம இருக்கக்கூடாது. மன்னிப்பு கேட்டா மன்னிக்க வேண்டியதுதான். மன்னிப்பு கேட்டா அவங்களை மனம் திரும்பி அவங்க அனுப்பி விடுவது, அது அர்த்தம் தான். புரியுங்களா? அப்ப இந்த அக்கிரமத்தை, இந்த பாவத்தை இயேசு எங்க சுமக்கிறாரா? சிலுவையிலே சுமக்கிறார். ஹல்லேலூயா! குழந்தை கத்திட்டு ஏதோ ஒரு நெருப்புல சாக்லேட் ஒரு வச்சுக்கணும் வாயில, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இயேசு கிறிஸ்து இப்ப எங்க வந்துட்டாரு? கல்வாரிக்கு வராரு. ஓகேங்களா? சரி, இப்போ கல்வாரி இப்போ தியானம் பண்ண போகணும். கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி சும்மாவே அவர் அங்க கொண்டு போயிட்டாங்களா? வெளியே கையில ஆணி அடிச்சு அங்க தொங்க விட்டாங்களா? இல்ல, தண்டனை கொடுத்து நம்முடைய நோய்களை அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். தழும்புகளால் நாம் குணமாகும். இப்போ அவர் கொண்டு வராங்க, அவர் என்ன செய்யறாங்க? இப்ப கொண்டு வராங்க. கொண்டு வந்து கையில அடிக்கல, கையில ஒருத்தன் தான் கண்ணுல இருந்தான், ஒருத்தன் தாடி மேலே இருந்தான், அவ்வளவுதான். இப்ப என்ன செய்யறாங்கன்னா சாட்டையில் அடிக்கிறாங்க, முள் வச்சு தாட்டையில. நம்ம அந்த காலத்துல சொல்லுவாங்க தெரியுமா, மாடல என்ன கிறுக்கு முள் அடிப்பாங்க ரவுடிங்கெல்லாம். இங்க கிறுக்கு முள் அப்படி குத்தம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், நான் பார்த்தது இல்ல. கிறுக்கு முள் அப்படி சொல்லிதான் கிறுக்க முள் வச்சிருப்பாங்க ரவுடி சொல்லுவான். அவ்வளவுதான், கத்தியில சந்தன வெட்டாங்க சிறு கிறுக்க முள். ஓகேங்களா? இதே போலதான் சாட்டையில முள் வச்சிருந்தாங்க. பார்க்கலாமா? அந்த மகிமைப்படுத்த மத்திய 26ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசுடைய வாரினாலே அடிபித்து
27, 26. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாளினால் அடிப்பித்து சிலுவையின் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தான். கெட்டவன், திருடன், சரியில்லாதவன், கேட்மாரி, கொலைகாரன், அவனை பரபாசை விடுதலையாக்கிட்டான். வருஷத்துல ஒரு முறை அப்படி விடுதலையாக்குவாங்கல்ல, ஏதோ ஒரு லீவுல அவனை விடுதலையாக்கினான். ஆனா இயேசுவை இயேசுவை சிலுவையில் வாரினால் அடிப்பித்து, வசனம் கீழே அந்த வசனத்தை எடுத்து முடிப்பாங்க. இயேசுவை வாரினால அடிப்பித்து, வாரினால் அடிக்கணுமா? வாரு என்று சொன்னால் கையில பிடிக்கிறதுக்கு ஒரு பிடி இருக்கும். அந்த கைப்பிடியில பிடி இருக்கும். அதுல 12 பிரிவு இருக்கும். நீங்க இந்த மாடு ஓட்டும் போது ஒன்றுதான் இருக்கும். இந்த குதிரைகள் ஓட்டும் போது எந்த நிறைய இருக்கும். நிறைய அப்படி பூ மாதிரி. அந்த மாதிரி வாரு 12 பிரிவு இருக்கும். அப்படியே ஆனா கையில ஒண்ணு பிடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பிரிவுல 3 முள்ளு. எத்தனை முள்ளு? 3 முள்ளு வச்சிருப்பான். அப்போ 12 வாரத்திலையும் 3 முள்ளு, 36 முள்ளு அதுல இருக்கும். 36 முள்ளு. அது என்ன செய்வானா, கையில ரொம்ப பிடிச்சுப்பான். நல்லா சட்டையை கட்டிட்டு இயேசுவ பட்டாவில் அடிப்பாங்க. அடிச்சோன்னா அந்த முதுகுல அப்படியே பதிஞ்சிடும். முள்ளு பின்னாடி பதிஞ்சு அவன் அப்படியே இடிப்பாங்க. அப்படியே ரத்தம் அப்படியே தோலை கிழிச்சுக்கிட்டு வரும். 40 குறையும் 39 மேல ஒரு முறை அடிச்சா 36 முள்ளு பதியும் சரீரத்தில். பாருங்க, நீங்க அதுல பார்த்தா தெரியும். அந்த பக்கத்துல பேசினா பாருங்க, மொபைல்ல நீங்க பாத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரு அடியில 36 இடத்துல காயம். அந்த சதியில பதிந்த உடனே அவன் இழுக்கும் போது என்ன பண்றான்னா, அது என்ன செய்து தோலை பிச்சுக்கிட்டு வருது. அப்போ அவன் அடிச்சுட்டே அடிச்சு மாறுல, வயிறுல, முதுகுல எல்லாம் பிச்சுக்கிட்டு அது ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப அதனாலதான் இது ஏற்கனவே தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்க சங்கீதத்துல 129வது தீர்க்க தரிசனம் வார்த்தை 129 சங்கீதம் 3ஆம் வசனம் படிங்க. தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். பாருங்க, உழுகிறவர்கள் விவசாயத்துல உழுவாங்க தெரியுமா? அந்த மாட்டு வண்டி வச்சு பண்ணுவாங்க. இப்போ டிராக்டர் வச்சு பண்றாங்க. அந்த முள்ளா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த முள்ளா இருக்கும். உழுகிறவர்கள் என் முதுகுல உழுகிறார்கள். அந்த முள்ளுக்குள்ள டைம் இருக்கலாம். அந்த பூமியை மண் அப்படியே பிரிச்சுக்கிட்டு போகும். அப்ப உழுகிறவர்கள் என் முதுகுல என்ன செய்கிறார்கள்? உழுகிறார்கள், அடிக்கிறார்கள். என்னுடைய முதுகு பிச்சுக்கிட்டு, என் முதுகு அப்படி பிச்சுக்கிட்டு அடிச்சு தொங்குது. சதை அங்கே இங்கே தொங்குது. ஒரு அடியில் இல்லை. அப்போ என்னுடைய படைச்சால்களை நீளமாக்கினார்கள். உடம்பு பெருசா தொங்குது, அங்கிருந்து தொங்குது. சதை அங்கிருந்து தொங்குது, முடியல. படைச்சால்களை நீளமாக்கினார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29, 30. இப்போ முள்முடிக்கு வந்துடும். கிரீடத்துக்கு ஒரு முள்முடியை உண்டாக்குறார்கள். அங்க இந்த கிரீடத்தை அவர் மேல வைக்கிறாங்க. பாருங்க, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29, 30. ஒரு முடியை பின்னி எதுல பாருங்க, வெள்ளினாலும் ஒரு கிரீடத்தை உண்டாக்கி, பொண்ணுனாலும் கிரீடத்தை உண்டாக்கி, அப்படி சொல்ல எப்படி சொன்னாங்க? முள்ளுகளினாலே, சாதாரண முள்ளு இல்ல, முள்ளுகளினாலே ஒரு முள்முடி உண்டாக்கி அவர் சிரசின் மேல் வைத்து. யார் சிரசின் மேல? ஏசப்பா சிரசுனா தலை. தலையில வைக்கிறாங்க ஒரு முள்முடியை உண்டாக்கி. அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்கால் படித்து, யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி. அது அப்படியே அடுத்ததுல வந்தீங்கன்னா ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு கோலை எடுத்து தலையிலே அடிக்கிறான். ஒருத்தன் அந்த கோலை கொடுத்துட்டு கிண்டல் பண்ணிட்டான். யூதருக்கு ராஜாவே சொல்லி கிண்டல் பண்ணிட்டு
அந்த கோலை எடுத்து முள்முடி வச்சாங்க இல்லையா, தலையில ஒரு அடி தலையில அடிச்சாங்க. அடிங்க அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். ஸ்தோத்திரம். அந்த கோலை வாங்கிட்டான். ஃபர்ஸ்ட் கிண்டல் பண்ணிட்டான். கிண்டல் பண்ணி இப்ப அந்த கோலை பிடிங்கி அந்த கோலை எடுத்து தலையில வச்சான் இல்லையா முள்முடி, ஒரே அடி அடிச்ச உடனே யோசிச்சு பாருங்க. சும்மா தலையில அடிச்சாலும் போலீஸ்காரர் தலையில அடிச்சாலும் தலை அவ்வளவுதான் உடம்புல. அப்போ முள்முடி உண்டாகி ஒரே அடிச்சானே, அது உடையாத முள்ளு. சாதாரண முள்ளுனா உடைஞ்சிரும், இந்த முள்ளு உடையாது. ஏன் தெரியுமா? அந்த முள்ளு ஸ்டீல் மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த முள்ளுடைய பேரு பினாகிரிஸ்டி. இரும்பு மாதிரி இருக்கும், பினாகிரிஸ்டி. நம்ம இந்தியாவில் இருக்கிற முள்ளு பேர் வேலிகத்த முள்ளு. நம்ம தமிழ்ல சொல்லுவோம், தமிழ்நாட்டில் வேலிகத்த முள்ளு. வேலிகத்த முள்ளுனா அவுட்ல நம்ம ஓடும் போது என்ன பண்ணுவோம், நம்ம செடிங்க இருக்கிற இடத்துல இருப்போம், செருப்புல குத்தி கால்ல குத்தும், அவ்வளவு பெருசா இருக்கும் வேலிகத்த முள்ளு. இந்த வேலிகத்த முள்ளு உடையாது. நம்ம அதை உப்பு போட்டு அந்த வத்தி குச்சி எல்லாம் அந்த மருந்து வச்சு அதை சுடுவோம் இல்லையா, வலிக்கும். அப்போ இங்க பாருங்க, பினாகிரிஸ்டி சொன்னா வேலிகத்த முள்ளை காட்டுல ரொம்ப ஸ்ட்ராங். 2 அங்குலம். எத்தனை அங்குலம்? 2 அங்குலம்னா இந்த இதுதான் டைப். இது 1 இன்ச்சு, இது 2 இன்ச்சு, 2 அங்குலம். இவ்வளவு பெருசு ஒரு முள்ளு. 2 அங்குலம் உள்ள இவ்வளவு பெருசு முள்ளு 173 முள்ளை உண்டாக்கி, கிரீட ஃபேஷன் அல்ல, கிரீடமா உண்டாக்கி தல்ல வச்சா ஒரு அடி அடிச்சாங்க. 53 முள்ளு குத்திச்சு. 53 முள்ளு தலையில அடியே குத்தி. ஒரு முள்ளு இந்த வலது கண்ணை குத்தி அந்த தலையில இறங்கி இந்த வலது கண்ணை குத்தி கண்ணு வெளியே கொண்டு வந்து கொஞ்சம் வலது கண் அப்படியே வெளியே வந்துச்சு. நீங்க அதுல பார்த்தா தெரியும், கண்ணு ஒரு மாதிரி பார்ப்பாரு. ஒரு முள்ளு வலது கண்ணை குத்தி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு கண்ணு. மற்ற 53 முள்ளு தலையில குதிச்சு. மொத்தம் 173 முள்ளு ஒரே அடி அடிச்சு. அடியில யோசித்து பாருங்க, அது எப்படி, என்ன அந்த காட்சி எப்படி இருக்கும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதத்துல 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல. 22, 17 தீர்க்க தரிசன வசனம். இதெல்லாம் முன்னாடியே ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி 15ஆம் வசனம் படிங்க. அது என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவும் மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. பாருங்க, என்னை மரண தூளிலே போடுது. இது தீர்க்க தரிசனம். நான் சொன்னது மத்தியில சொல்றது நிச்சயம். சங்கீதத்துல தீர்க்க தரிசனம். இயேசு இப்படி எல்லாம் கஷ்டப்படுவாங்க, ஏதோ ஒரு கஷ்டப்படல, இயேசு இப்படி எல்லாம் கஷ்டப்படுவாங்க தீர்க்க தரிசனத்தில் இருக்கு. அவரு உடம்புல இருக்கிற எலும்புகள் எல்லாம் என்ன அடிச்சு கிழிச்சாங்க. சாக்கில அடிச்சாங்க இல்லையா, முதுகெல்லாம் அடிச்சாங்களே, கிழிஞ்சு அப்படியே அங்க தொங்குது சதை. அப்ப உள்ள இருக்கிற எலும்பு தெரியுது. அவருடைய எலும்புகளை என்ற அளவுக்கு சதை தொங்குது, அப்படியே தொங்குது. நம்ம இப்ப சிலுவையில பாக்குறோமே சர்ச்சில், அதுல கொஞ்சம் ரத்தம் கொஞ்சம் தலையில, அதில் அடிச்சு கிழிச்சு, நம்ம பாசல சொல்லுவாங்க, அடிச்சு கிழிச்சு தொங்க விட்டுருவேன். அதுதான் ஒரு நடந்துச்சு. அடிச்சு சரீரத்தை உடம்பை கிழிச்சு உள்ள இருக்கிற எலும்பு எல்லாம் என்ற அளவு ஆயிடுச்சு. 15ஆம் வசனத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கு, என் பலன் ஓட்டை போல காய்ந்தது. அவருடைய பலன் அப்படியே ஓட்டை போல என்ன செய்யணும், காய்ந்தது. அவரு வாய் நாக்கு, அவருடைய நாக்கு மேல் வாயோட என்ன செய்யுது, ஓட்டி. அந்த பாவிங்க கிட்டதான் தண்ணி கேட்கிறாரு, தண்ணி தாகமா இருக்கு ஓட்டி வாயில ஓட்டிச்சு. அவனுக்கு தண்ணி கூட கொடுக்கல, காடி ஓட்டு. போன வருஷம் சிலுவையில இருந்து 7 வார்த்தையை நான் சொன்னேன். அது போன வருஷம் சொன்னேன். சொன்னதே நான் சொல்லக்கூடாது, இன்றைக்கு டிராபிக் மாத்தி இருக்கிறேன். அப்போ அவரு வாய் நாவுல மேல் வாயிலாடு ஓட்டிச்சான். அவரால் தாமும் பேச முடியல. இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பேசுறேன். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல
இப்படி அடிச்சு சிலுவையில தொங்க விட்டாங்க. அடிச்சு துவைச்சு காய வச்சுன்னு சொன்ன மாதிரி இப்ப அடிச்சு துவைச்சு தும்சம் பண்ணி சிலுவையில தொங்க விட்டாங்க. எல்லாரும் இயேசுவை பார்க்க வராங்க. கல்றை வாங்க போலாம், கல்றைக்கு போலாம், உதைக்கிற இடத்துக்கு. அதை பார்க்க உடனே எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. இவரும் என்னோட அடையாளம் தெரியாம இருக்காங்க. அத்தியாவுல அடி பிடிச்சிருக்காங்க. 52:14 படிங்க கடைசி. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவருடைய ரூபம் இந்த முகம் ரூபம் ஒரு ரூபம் அழகா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ரூபம் பார்க்கும் போது எவ்வளவு அந்த கேடா இருக்கான். ஐயோ இப்படி இருக்கு முகத்தை, பயமா இருக்கு பார்க்கறதுக்கு. இப்படி சொல்றாங்களா? சொல்லுங்க. அவரை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அவர்கள் கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இப்ப ஆண்களை பெண்களை சாவுக்கு போறாங்க இல்லையா? செத்த பிற்பாடு சாவு தூக்கிட்டு போகும்போது நம்ம கல்லறை போறோம் இல்லையா? கல்லறை போகும்போது ஒரு கூட்டம் வருது இல்ல, பயங்கர கூட்டம் போகுது. அங்க போய் சாவு மூஞ்ச பாக்கணும்னா முகத்தை பாருங்க. தொலைக்கு போகிறோம், முகத்தை பார்க்கணும்னா பார்க்கலன்னு சொல்லணும்னா எல்லாம் வந்து என்ன செய்வாங்க? முகத்தை பார்ப்பாங்களா இல்லையா? அப்பதான் இப்போ முகம் பார்க்க கல்லறைக்கு வந்திருக்காங்க. கொல்கத்தா மலைக்கு, சிலுவை தொகுற கல்லறைக்கு கொல்கத்தா மலையில வந்திருக்கிறாங்க. சிலுவையில அவர் தொங்கிட்டு இருக்கா. கல்வையில சாப்பிடுற நேரத்துல முகத்தை ஏசப்பா முகத்தை பார்க்க வந்தா அவருடைய முகமே அந்தகாரம் கிழிச்சிருக்காங்க. அடிச்ச அடியில எல்லாம் அப்படியே தொங்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஆண்கள் பெண்களை பார்த்தவங்க எல்லாம் பிரமித்தாங்க. இவரா இயேசு இல்லையே, அவர் அழகா இருப்பாரு. அவர் சாவுரை ரோஜா 16,000 சிறந்தவர். அவர் கண்ணு சூப்பரா இருக்கும், மூக்கு சூப்பரா இருக்கும், நல்ல உயரம், நல்ல பாடி, நல்ல கலரு, அவர் நல்ல அழகா இருப்பாருன்னு எல்லாம் சொல்றாங்க. இவரு இல்ல, இவரு தான் இயேசு. பிரமித்தார்கள். ஐயோ இவ்வளவு அடி அடிச்சிருக்காங்க, இவ்வளவு சித்திரவதையா, இவ்வளவு வேதனையா, மாதுல நெஞ்சில் அடிச்சிருக்காங்க. வசனம் சொல்லப்பட்டு வசனம் சொல்லு, வந்தவர்கள் எல்லாரும் பிரமித்தார்கள். இந்த பாடி யாருக்காக பட்டார்? யாருக்காக? ஒவ்வொருத்தரும் சொல்லு, யாருக்காக? எனக்காக பாடு. அப்படி சொல்றது மட்டும் கண்ணம் போடும் முடிக்கும். தியானம் தான். எனக்காக இயேசு பாடுபட்டார், என் குமாரனை அனுப்புவேன், இறைவன் வந்து பலியாக வேண்டும். இதோ நம்முடைய பாவங்களை மன்னிக்க இயேசு பலியாகிறார். நம்முடைய பாவங்கள் விமர்சனத்திற்காக, நம்முடைய பாவத்தை நிவர்த்திக்காக, பாவமே செய்யாத ஒரு ஆட்டுக்குட்டி, பாவமே செய்யாத ஒரு பலி. இதோ மகனே மகளே, உனக்காக நீ அந்த பாவத்தை விட்டுவிடு, அந்த பாவத்தை விட்டுவிடு, அந்த ரகசிய பாவத்தை விட்டுவிடு, உன்னை பின்தொடர்கிற பாவத்தை விட்டுவிடு. நீ பாவத்துக்கு பின்னாடி போகாத, நீ பாவத்துக்கு பின்னாடி போகாத, நீ சாத்தானுக்கு பின்னாடி போகாத. அதை விட்டு உனக்காக இயேசு கல்வாரில் தொங்குறாரு, உனக்காக ரத்தம் சிந்துது, உனக்காக ரத்தம் ஒழுங்கு கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினால சபையை சுத்திகரிக்கிறாரு.